ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். இதெல்லாம் சொல்றதுக்காக அதனால நாங்களே சொல்லிப்போம். வணக்கம். ஹாய் மகளே, வெல்கம் டு அவர் மிஸ்டர் டென்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த சேனல்ல இப்போ நம்ம என்ன செக்மெண்ட் எடுத்து வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி 2-3 செக்மெண்ட் பாத்தீங்களான்னு கேட்டு அது ஹிட்டாச்சோ வேலையாச்சோ யாருக்கு தெரியும். அவன் குடிச்சு பழகிட்டான், நான் கொடுத்து பழகிட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கடா. சரி, ஓகே. பார்க்கவே இல்லை கிடைக்கும். ஆமா, புதுசா ஒரு செக்மெண்டோட வந்திருக்கோம். இது வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், அது வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேரு மூவி ரிவ்யூ வித்தவுட் மூவி நாலேஜ். எடிட் பண்றதுக்கு வந்து காசு இல்லை, அதனால சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த வழி இல்லை. இப்போ நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்றீங்களா இல்லையா? எங்கள் ஜிபே அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 ரூபா 100 ரூபா அனுப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் கூட தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம டிஸ்கிரிப்ஷன். ஆமா, டிஸ்கிரிப்ஷன்ல போடுவோம். சரி, போடுங்க. ஓகே. ஓகே போலாம். சரி, ஓகே. இந்த செக்மெண்ட் வந்து எப்படின்னா, மூவி ரிவ்யூ பண்ற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இல்லை, உண்மையாக சொல்லணும்னா. அதனால தான் அப்பாட்டேக்கர்ஸ் இல்லை. நம்ம அதான் சினிமா ரிவ்யூ வித் நாலேஜ். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இப்போ ரிவ்யூஸில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக இந்த ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு இருக்கோம். இது ஃபன்னாக வருதா இல்லை பண்ணாக போதான்னு எங்களுக்கே தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். ஸோ நான் தான் ஐ ஆம் தி எம்டி ஆஃப் எம்டிஸ். கைஸ், நான் பேசாம இருக்க காரணமே எம்டி தான் கைஸ். இப்போ நல்லா பேசுவாரு கைஸ். வீடியோ எடுத்து முடிச்சிடும் குபுரம் போட்டு அடிப்பாரு கைஸ். ஏன்னா இவன் வந்து சரி, ஓகே. சரி, நாங்கள் செக்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி மூவிஸ் வந்து இந்த ஃபோனில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் இஷ்யூ. அதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி 4 பேருக்கு ஷேர். பட்ஜெட் இஷ்யூன்னு சொல்லி 1.25 லட்ச ரூபாய் முன்னாடி வச்சுருக்கோம். ஓகே கைஸ், ஓகே கைஸ். ஓசி ஃபோன். ஆமா, ஓசி. டிஸ்க்ளைமர், ஓசி ஃபோன். இப்போ வந்து மூவி வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள்ஸ்லாம் ரன் ஆக போகுது. நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணோம். இல்லை, நோஸ் கட் பண்ண நீ அதை இருக்கா இல்லைங்களாமே. சரி, ஓகே. இப்போ மூவி நம்ம ஆரம்பிச்சிடலாம். தான் ஃபர்ஸ்ட் மூவி. ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டர். இப்போ அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல படம் எதுவும் பண்ணல. ஆனால் ஆங்கிள்னாலே இறங்கிட்டாரு. ஆங்கிள்னாலே தலைவன் தான். அவரு காப்பிரைட் மட்டும் தான் அடிப்பாரு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அடிக்கிறாங்க. நாங்க பாவம், எங்களை வாழ விடுங்க நிம்மதியா. பாருங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ, காலையில மட்டும் தான் ஸ்டார்ட் ஆயிருப்பாரா? ஆமா, அவர் காலையில ஸ்டார்ட் ஆப்பாரு, நைட்டு ஸ்டார்ட் ஆகும். காலையில தான் ப்ரோ ஸ்டார்ட் ஆயிருக்காரு. நான் சொன்னது காலையில இல்ல ப்ரோ. காலையில பாரு ப்ரோ, பேய் வர்றதே காலுக்கடியில இருந்து வருது ப்ரோ. ஓ ப்ரோ, என்ன ப்ரோ ப்ரோ இதெல்லாம் டாப் நாச் ப்ரோ. ஆங்கிள்லாம் பாத்தியா? எல்லாமே ஃபுல் படத்தையும் பாரு. எல்லாரும் ஹீரோவோட தலை கை அப்படி இப்படிலாம் எதிர்பார்த்துருப்பாங்க. தலையை மட்டும் காலையிலே வச்சு ஃபுல் படத்தையும் ஓட்டிட்டான் பாரு. ஏன்னா படத்தை ஓட்டணும்ல, ஓடணும்னால காலையிலே வச்சுருக்காங்க. பிரில்லியண்டா யோசிச்சிருக்காரு. ஆனா அவர் யோசிச்சாரு, நீங்க அதை விட சூப்பரா யோசிச்சிருக்கீங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். டாப் நாச் ப்ரோ. இத மாதிரி நம்ம பண்ணோம் ப்ரோ. காலையில ஆங்கிள் வச்சு நம்ம காலையில ஆங்கிள் வச்சாதான் சாயந்தரமா ஷூட் எடுப்போம். காலையில ஆங்கிள் வைப்போம். அப்பயே நீ சீக்கிரட்டா. சாரி கைஸ். லோ ஆங்கிள்னா தலைவன் நடிச்சு காலையில லோ ஆங்கிள்கே பேர் போனவர். சூப்பரா பேர் பண்ணாரு. ஒருத்தர் சூப்பரா செமையா இருக்கு. இவரை பத்தி தான் சொல்ல நினைக்கிறேன். அவர் கையில மைக்கு கூட நம்மளை பத்தி 4 வார்த்தை நடக்கு சொல்றாரு. இப்போ கூட ரீசெண்டா சொன்னாரு, இந்த யங் டேரக்டர்ஸ் பண்ண மாதிரி இந்த யங் டேரக்டர்ஸ்லாம் எதுக்கு ரீடேக் கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னார். பாத்தியா? சொல்லுங்க, நடிக்கலாம் ரீடேக் கேட்க தான் முடியும். இப்போ விஜய் சேதுபதி மாதிரி ஒரு 50 படம் நடிச்ச ஒருத்தன் கிட்ட நீங்க ரீடேக் எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டாரு. தலைவன் மாசு தெரியும்ல, சும்மா கிடையாது. லோ ஆங்கிள் வச்சதுலாம். இப்போ நீங்க இது வரையும் என்ன சொல்ல வரீங்க? யங்ஸ்டர் டைரக்டருக்கு ரீடேக்கே கேட்க கூடாதுங்களா? ரீடேக் கேட்காம எப்படியா பணத்தை எடுக்க முடியும்? இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. அதுக்கு வந்து நீ வந்து நம்ம சார் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவோட ப்ரமோஷன் கூட நீங்க நினைச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. மிஸ்கின் சாரே பார்த்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த பையனுக்கு பயம் இல்லை. ஆக்சுவலி இது வந்து மிஸ்கின் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவோட லிங்க் வந்து மேலே இந்த இடத்துல வரும், ஐயில் இருக்கு, இங்கே வரும் சரிங்களா. சரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, 50 படம் நடித்த ஒருத்தருக்கு தெரியாதா இந்த இடத்துல எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கணும், இந்த இடத்துல எவ்வளோ கன்வே பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டேய் கேட்டா இவ்வளோதான் அந்த எமோஷன். ஐயா இது வந்து இதுல மிஸ்கின் சார் சொன்னாதாண்டா நீங்க என்ன டேய் ஏடா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த வந்துட்டே இருக்கான் போடுறா. இப்போ இந்த இடத்துல எமோஷன் எப்போ கன்வே ஆகாது அப்படின்னா, டேய் எட்ரா இப்படி சொன்னா கன்வே ஆகாது. டேய் எட்ரா இதெல்லாம் என்ன மீட்டர் கூட்டணும், டேய் எட்ரா டேய் எட்ரா அப்படின்னா என்னது, எதுக்கு 50 டேக்கு எடுக்க 5 டேக்கு 6 டேக்கு எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்கறாரு. இதுதான் இல்ல, அவர் நிறைய படம் நடிகர்ல இப்போ எல்லாம் யங் டைரக்டர், அதான் முன்னாடியே முன்கூட்டியே சொல்லி அடிக்கிறாரு போல. இதுல இருந்து என்ன கத்துக்கணும்னா, மிஸ்கின் சார் கிட்ட போகும்போது தயவு செஞ்சு ரீடேக் கேட்காதுங்க. அப்புறம் அவரு உங்களை ரீடேக்கே எடுக்க முடியாத மாதிரி பண்ணிடுவாரு. ஆமா, முதல்ல அவனுக்கு அடுத்த படம் மிஸ்கின் சார் தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. இல்ல சார், நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல சார், என் படத்துல உங்களை வில்லனோடு தான் சார் கொண்டு வைப்பேன். ஏன்னா அவன் படத்துல வில்லன் தான் மாசு. ஆமா, சரி சரி, அதுக்கு கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்டோட உங்களை வந்து பார்க்குறோம். அடுத்த டேரக்டருக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் டேரக்டர்